வணக்கம். திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. விளையாட்டுத்துறையில் நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அது செய்கிறோம், இது செய்கிறோன்ட்டு நிறைய செய்யவே இல்லை. ஒரு சிலதை இப்போ பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் திறனை மேம்படுத்தி மின்னணு ஆளுமை முறைகள் செயல்படுத்தப்படும் சொன்னாங்க. செய்யலை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாடமி அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுவும் போயிடுது. சென்னையில் உலகத்தரத்தில் இந்தியாவின் முதல் 6 ட்ராப் ரேஞ்ச் அடங்கிய ட்ராப் மற்றும் ஸ்கிப் துப்பாக்கி விடுவதற்கான சிறப்பு அகாடமி அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுவும் செய்யலை. அனைத்து மாவட்ட வளாகங்களில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதியுடன் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில நகரங்களுக்கு மட்டும் அது செஞ்சுருக்காங்க, மற்றெல்லாம் நிறைய செய்யவே இல்லை. சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடுபாதை, இயற்கை புல்தரை கால்பந்து மைதானம் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரையோரம் மற்றும் தருமபுரி மலைவாழ் மாணவர்களிடம் திறன் கண்டறியும் போட்டிகள் நடத்தப்பட்டு விடுதிகளில் ஒரு இடஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னாங்க. என்னென்ன புரியல, எதுவுமே செய்யலை. தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் விளையாட்டு வீரர்களை கவரும் வகையில் ஃபுட்சால், பாக்ஸ் கிரிக்கெட் போன்ற விளையாட்டிற்கான முதல்வர் இளைஞர் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் சொன்னாங்க. எந்தவித முன்னேற்றமும் அதில் காணோம். மக்கள் இதை உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.